நாம் அன்னத்தை போல இருக்க வேண்டும். இந்த வார்த்தை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அன்னம் என்ன செய்யுமாம்? பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மாத்திரம் குடித்துவிட்டு தண்ணீரை அப்படியே வைத்து விடுமா. ஆனால் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் ஏற்றது கிடையாது. ஏனென்றால் இது உலகத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை இப்பொழுது கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு பிரசங்கம் வருகிறது என்றால் நாம் நல்லதை மாத்திரம் எடுத்துவிட்டு தீமையை விட்டு விடுவோம் என்று சிலர் சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறேன். சில கள்ள உபதேசங்கள் வரும்போது அவைகளில் இருந்து நல்லதை எடுத்துவிட்டு தீமையை விட்டு விடுவோம் இப்படி சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையிலே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, அப்படி ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலே நன்மை மட்டும்தான் உண்டு. தேவனுடைய வார்த்தையிலே கலப்பு கிடையாது, கலப்படம் கிடையாது. அது தூய்மையானது. அது 7 முறை புடமிடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தையிலே என்றைக்கும் கலப்படம் இருக்காது. சிலவேளை அதை பேசுகிற மனுஷன் கலப்படமாய் இருப்பான். ஆகவே தேவனுடைய வேதத்தை வார்த்தையை பேசுகிற மனிதன், அந்த வார்த்தையை கொண்டு வருகிற மனுஷன் எப்படிப்பட்டவர்கள் என்கிறதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபேசு பட்டணத்திலே இருக்கிற சபையை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிற அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீங்கள் இனங்காணுகிறீர்கள். இன்றைக்கு சபைக்கு இந்த இனங்காணுகிற கிருபை தேவை. யார் வார்த்தையை கொண்டு வருகிறார், யார் வசனத்தை பேசுகிறார், பலிபீடத்திலே நிற்கிறது யார், எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார், இதை எபேசு ஜனங்கள் இனங்கண்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்மளுடைய ஜனங்களும் எபேசு சபையில் இருக்கிறவர்களைப் போல இனங்கண்டு கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் இருந்து ஒரு நன்மை வருகிறது என்கிறதற்காக அவர்கள் பேச விட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. இது இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன், நான் கண்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். எனவே இன்றைய காலத்திலே வாழுகிற நாம் கலப்பான உபதேசங்களுக்கு பின்பதாய் போகாமல், கலப்படமான காரியங்களுக்கு பின்பதாய் போகாமல், பரிசுத்தமுள்ள, தூய, உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாயும் அதை கேட்கிறவர்களாயும் மாறுவோம். ஏனென்றால் கொஞ்சம் புளித்தமா எல்லாவற்றையும் புளிக்க பண்ணிவிடும். கொஞ்சம் செத்த கொசு, ஒரு செத்த கொசு விலையேற பெற்ற பரிமள தைலத்தையே கெடுத்து விடும். ஒரு சின்ன கெட்ட உபதேசம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதையும் அழித்துவிடும். தேவன் தொடக்கத்தை பார்க்கிறவர் அல்ல, முடிவை பார்க்கிறவர். ஆகவே ஜாக்கிரதையாய்